விடுதலை சிறுத்தை இயக்கம் திமுகவில் கூட்டணியாக இருந்தன. இன்னைக்கு தாவேக்கால தேர்தல் முடியாது, தாவேக்கால கூட்டணியில் இருந்து இன்னைக்கு ஒரு மந்திரி இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை இருக்கிறது திருமாவளவனுக்கும் மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு பதட்டம். இன்னைக்கு கட்சி இல்லாத நிலைமை இருக்குது தெரியுமா? விடுதலை சிறுத்தையில் தொண்டர்கள் கிடையாது. இப்போ விடுதலை சிறுத்தைக்கு என்னென்னா திருமாவளவனுக்கு பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்தவரைக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி மேலே ஒரு கண் இருக்குது, அவருக்கே இருக்குது. ஓகே, தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி யார் வச்சிருக்கிறா? முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. அப்போ பை எலெக்ஷனில் திருமாவளவனுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அங்கே நிற்க வைக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. இது 2 மாதம் சொல்லி இருந்தது. ஐயா ஒரு மாதமாக திருமாவளவர்களுக்கு நம்ம ஏன் சீட்டு கொடுக்கணும்? நமக்கே கட்சிக்காரங்க நிறைய இருக்கிறாங்க, இரும்புகளுக்கே இது கிடையாது. அப்போ இவங்களுக்கு நம்ம ஏன் பூஸ்ட் கொடுக்கணும் எண்ணம் தாவேக்கா தலைமையில் வந்துட்டுது. பிசிகே டக்குன்னு வெளியே போயிடுச்சுன்னா பாமக உள்ளே வந்துடும். ரெடியா இருக்கு. பாமக உள்ளே, பிசிகே வெளியே. இந்தியா தலைமை பாரத பிரதமரை பார்க்க சொன்னது சரி, இந்தியாவில் இதர மாநிலத்தில் பார்க்க அமைச்சர் என்ற ஒரு பந்தா வந்துடுறதா இல்லையா? வெளிநாட்டில் சென்றால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள ஆயுதத்துறை அமைச்சர் வெண்ணியரசுண்ட பிம்பம் இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக அந்த புகழ் உச்சநிலையில் வந்திருக்கின்ற போது நான் எப்படியா இந்த சீட்டை விட்டு கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஒரு வருஷம் கழிச்சு கூட இல்லை 6 மாதம் கூட சௌமியா அன்புமணி கூட அமைச்சர் பதவியில் தாவேக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் 10,000 வச்சுட்டு எப்படியா லண்டன் போக முடியும்? இது நான் ஜீவம்பை வேலையா? என்ன சிந்து பார்த்தா இது இப்போ விளையாட்டு மேட்சுக்கு வேலையை காட்டுறாங்க. 10,000 ரூபாய் என்று தேர்தல் வாக்குறுதி நிற்கும் போது அந்த தேர்தல் படித்தில் 10,000 ரூபாய் கையில் இருப்புன்னு சொன்ன ஒரு குடும்பம் இன்னைக்கு 15 நாள் லண்டன் போயிருக்காங்கன்னா எங்கிட்ட ஏன் ஒரு 50,000 பணம் இருக்குது. எனக்கு யாராவது லண்டன் கூட்டு போனால் ஜாலியாக போயிட்டு வந்துடுவாங்க. 15 நாள் இருந்துட்டு வந்துடும் குடும்பத்தோட பேர்லாம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்கணும்னு தான் சார் நான் நிறைய பேசியிருக்கோம், எல்லா செய்திகளில் பார்க்குறோம் சார். விசிகேவில் என்ன நடக்கிறது சார்? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேச்சு பேசுகிறாங்க. என்ன நடக்குது விசிகே? இதை பற்றி சொல்லணும்னா சொல்ல சொல்ல இனிக்குதடா. யாருக்கு? உங்களுக்கா? அரசியல்வாதிகளுக்கு அதுன்னு சரி. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒருத்தர் மைனஸ்னால் ஒரு ப்ளஸ் வரணும், ப்ளஸ்னா மைனஸ் இருக்க தான் செய்யணும். ஏறுமுகம் இறங்குமுகம். நேற்று ஆளுங்கட்சி இன்றைய எதிர்கட்சி, நேற்று ரெண்டும் ஆளுங்கட்சி இருந்தவர்கள் இன்று எதிர்கட்சியாக இருந்த முகவரி இல்லாமல் போனதும் இந்த காலம் தானே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சொல்ல சொல்ல இனிக்குதடான்னு ஒரு நிலைப்பாடை சொல்ல காரணம் வரிகளை மட்டும்தான் சொல்கிறேன். விடுதலை சிறுத்தை இயக்கம் திமுகவில் கூட்டணியாக இருந்தன. இன்னைக்கு தாவேக்கால தேர்தல் முடியாது, தாவேக்கால கூட்டணியில் இருந்து இன்னைக்கு ஒரு மந்திரி இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை இருக்கிறது திருமாவளவனுக்கும் மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு பதட்டம். இன்னைக்கு கட்சி இல்லாத நிலைமை இருக்குது தெரியுமா? விடுதலை சிறுத்தையில் தொண்டர்கள் கிடையாது. ஐயா விடுதலை சிறுத்தை டோட்டல் மைனஸ். இன்னைக்கு விடுதலை சிறுத்தையில் இருக்க கட்சியின் தொண்டர்கள் ஆல்ரெடி விசிகேல இது தாவேக்கால செட் ஆகிட்டாங்க. அதில் இருக்க கட்சியில் இருந்த ரசிகர்கள் எல்லாமே தாவேக்கா ரசிகர்கள். ஸோ இப்போ வெளியில் நிற்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குயிலே என்ற பாடல் வரிய போல விடுதலை சிறுத்தை வெளியவும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. கிராமத்தில் சொல்கிறாங்க எனக்கு நிலைமையை பார்த்தியாயா? ஏன் போக முடியாது சார்? அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க, நல்லா தானே சார் இருக்காங்க உள்ள. இப்போ தான் நீங்கள் வலிக்கு வரீங்க. விடுதலை சிறுத்தை தலைவரை பற்றி கட்டளையால் அங்கேயும் போக முடியல, கதவால் எங்கேயும் போக முடியல. காரணம் என்னவென்னா இன்றைக்கி வன்னியரசு அமைச்சர் ஆகிட்டார். ஒரு அமைச்சர் பதவி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பல ஆண்டு காலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு போராட்டங்கள் செய்து பல கருத்துக்களை சொல்லி 200க்கும் மேற்பட்ட வழக்குகளை சந்தித்து உள்ளார் சீமான் அவர்கள். அவராலே அவர் கவுன்சில் ஆக முடியல. ஏன் நம்ம தமிழிசை அம்மாவை பாருங்கள், எத்தனை முறை எலெக்ஷன் நின்னாங்க. எம்பிக்கு நின்னாங்க, எம்எல்ஏக்கு நின்னாங்க, எல்லாம் தோட்டாங்க. ஆளுநராக இருந்தாங்க, 2 முறை தலைவராக இருந்தாங்க, எம்எல்ஏ இருந்தாங்க, எம்எல்ஏவை தோத்தாங்க, நின்னாங்க, எம்பி அதுன்னு தோத்தாங்க. இனி ஒரே ஒரு பாக்கிங்க அவங்க கவுன்சில் எலெக்ஷன் நிற்கலைங்க. இதாங்க நிலைப்பாடு. அவங்களுக்கே இந்த நிலைமை என்ன? விடுதலை சிறுத்தைக்கெல்லாம் ஏமாத்துறேன் சார். சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், தலித் மக்களுடைய வாக்குகள் திமுகவுக்குன்னு ராயல்ட்டி கொண்டாடிய காலகட்டங்கள்.
இந்த தேர்தல் முன்னால் இருந்ததா இல்லையா? அதெல்லாம் உடச்சி தாவேக்கா சுக்குநூறு ஆக்கி இனம் எனக்கு தான், மொழி எனக்கு இல்லை, எல்லாமே நான் ஆளின் ஓடின நிலைப்பாடு, வீடியோ அண்ட் ஆடியோ அண்ட் ஊஃபர் அண்ட் எக்கோ அண்ட் எல்லாமே ஆக்கி அவங்களே போயிட்டாரு. இப்போ விடுதலை சிறுத்தைலாம் ஆள் கிடையாது. அப்போ வெளியில் போனோம்னா சிக்கல் உருவாகும். இப்போ விடுதலை சிறுத்தைக்கு என்னென்னா திருமாவளவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி மேலே ஒரு கண் இருக்குது அவருக்கே இருக்குது. ஓகே. கடந்த திமுக ஆட்சியில் நடந்த உள்ளாட்சித்துறையில் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளாட்சித்துறை மேலே அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். தமிழ்நாட்டிலே அமைச்சர் பிரிவில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அண்ணனுக்கு உள்ளாட்சித்துறையை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு அதில் என்னென்ன சோர்ஸுகள் எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவி யார் வச்சிருக்கிறா? முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. அப்போ பை எலெக்ஷனில் திருமாவளவன் அண்ணனுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அங்கே நிற்க வைக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. இது 2 மாதம் முன்னாடி இருந்தது ஐயா. ஓகே ஐயா இருந்தது, துணை முதல்வர் எண்ணம். ஆமாம், எண்ணம் இருந்தது. ஏன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து துணை முதல்வர் கேடுற அந்த போஸ்டிங் வந்து அது கவர்மெண்ட் பாஸ் பண்ணினா துணை முதல்வர்னு சொல்லிடலாம். ஏன்னா 2006 மு.க. ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து டெப்டி சிஎம் போஸ்டிங் அவருக்கு கொடுத்தாங்க, கலைஞர் கொடுத்தாரு. ஸோ அது அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு மாதமாக திருமாவளவன் அவர்களுக்கு நம்ம ஏன் சீட்டு கொடுக்கணும்? நமக்கே கட்சிக்காரங்க நிறைய இருக்கிறாங்க, இருங்களுக்கே இது கிடையாது, அப்போ இவங்களுக்கு நம்ம ஏன் பூஸ்ட் கொடுக்கணும் எண்ணம் தாவேக்கா தலைமையில் வந்துட்டுது. ஸோ இப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் விசிகே பொறுத்த வரைக்கும் வெளியவும் போக முடியாது. வந்தாச்சு, நிறைய பேசியாச்சு. ஆமாம் சார், வெளியவும் போக முடியாது. திமுக விமர்சனம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு? திமுக கூட்டணி நாங்கள் இருக்க தான் செய்கிறோம், அதனால் நீங்கள் விரைவில் வந்து இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி போல் தாவேக்காவுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு பிராண்டை உருவாக்கினீங்கன்னா அந்த பிராண்டு மூலம் பயணிக்கிறத பற்றி யோசிக்கலாம்னு சொல்கிறாரு. அப்போ இப்படி சொல்லிக்கின்ற போது என்ன பிரச்சனைனா, பிசிகே டக்குன்னு வெளியே போயிடுச்சுன்னா பாமக உள்ளே வந்துடும். ரெடியா இருக்க பாமக உள்ளே, விசிகே வெளியே. வாயா வாயா, வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க சார், உள்ளே வா வெளியே வா, உள்ளே வா வெளியே வான்னு அந்த கிராமத்தில் திருவிழா கடையில் கட்டை அடிப்பாங்க தெரியுமா, சீட்டு அடிப்பாங்க. அது மாதிரி டக்கு வேற இப்போ தொட்டனோ எல்லாம் படணும். அப்புறம் பார்த்தா ஒன்றுங்க எல்லாம் எழுத்துட்டு வெளியே போயிடுவாங்க. நெருக்கம் ரொம்ப காட்டுறாங்க இல்லையா? ஏன்னா சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட புசியானந்த பார்க்குறப்பெல்லாம் நெருக்கம் ரொம்ப அதிகமாக, ரொம்ப நெருக்கம் மட்டும் கிடையாது. வட தமிழகத்தில் தாவேக்கா கட்சியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமுதாய வாக்குகள் அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ வட தமிழகத்தை பொறுத்தவரை என்றால் கடலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், அந்த மாதிரி ஒரு 11 மாவட்டங்களில் வன்னியர் மக்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே டாக்டர் ராமதாஸ் அடுத்தபடியாக அன்புமணி தான் ஆதரிக்கிறாங்க. அப்போ அன்புமணி பட்டாளி கட்சியுடன் தாவேக்கா கூட்டணி வைத்தோமே என்றால் வட தமிழகத்தில் தாவேக்காவுக்கு தக்க வைக்கக்கூடிய நிலைப்பாடு உருவாகலாம். அப்படிக்கின்ற போது நமக்கு என்ன ஒரு 2 எம்பி கொடுத்துருவோம், 2 மந்திரி கொடுத்துரு, தப்பு ஒன்றும் இல்லையே. வந்து அப்படி இருக்கின்ற போது ஏன் திமுக கூட்டணி இருந்தால் 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வந்தவங்களுக்கு ஒரு மந்திரி கொடுக்கின்ற போது பட்டாளி முயற்சியில் கொடுக்கல, தப்புன்னு இல்லையே. அந்த நிலைப்பாடு தாவேக்கா மனசில் வந்துச்சு. இதையும் விசிகேக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரியும். ஸோ அந்த தெரிஞ்சால வந்து விற்க முடியல, விழுங்க முடியல, ஒரே போராட்டங்கள் மாதிரி இருக்கும்போது கட்சி, ஏன்னா ஏற்கனவே 1-2 விடுதலை சிறுத்தை பிரமுகர் திமுகவில் போயாச்சு. இன்னும் 2-3 விடுதலை சிறுத்தை பிரமுகர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறாங்க திமுகவில் போகிறதுக்காக. ஸோ இந்த நிலைப்பாடு வருகின்ற போது நம்ம வெளியே போனால் படுபாதளமாயிரும். ஆகவே தாவேக்கால இருந்து கேள்விகளை நீ தொடுக்கின்றாயா, அதை தான் தொடுக்கட்டமாக கேட்டு இப்படியே உருட்டிகிட்டே இருக்கலான்னு உள்ள நிலைப்பாடும் விசிகேக்க மனநிலையில் இருக்கின்றது. ஒட்டுமொத்த விசிகே தலைமைக்கு இருக்கா இல்லை உள்ள இருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும் இல்லை? வெளிப்படையாக கேட்கணும், வன்னியரசு அவர்களுக்கு மட்டும் இருக்கானே கேட்குறேன். இல்லை, வன்னியரசை பொறுத்தவரையிலும் அவர் இப்போ ஒரு ரிசல்ட் தெளிவாயிட்டார் சார். எப்படின்னா மகாகவி காளிதாசனில் ஒரு பாட்டில் வரும், யார் தருவார் இந்த அரியாசனம். இப்படி தான் இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கிறேன், நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கிறீங்க, நீங்கள் சேரில் உட்காந்து நான் பார்த்தீங்களா, இது என்னது தர்பார் சீட்டு, இது இந்த சோபா. ஆமாம், சோபா, அதாவது ஆமாம், அது இது வந்து தர்பார். நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். ஆமாம், இது ஒரு மாடல் சோஃபா. ஆமாம், இது சோபா செட், சோபா மாடல் ஆச்சு, சோபா மாடல் சீட்டு இது. இப்போ நான் எனக்கே இதில் உட்காந்து என்ன வருது, யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எமக்கிந்த சரியாசனம், ஐயா சரியாசனம். நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிலைப்பாடில் இருக்கின்ற போது வன்னியரசு அவர்கள் அமைச்சர் பதவி எடுத்த என்னுடைய நீங்கள் நண்பர் தான் அவர். இப்போ பதவி எடுத்தாச்சு, அதெல்லாம் உட்காந்தாச்சு. ஸோ அவருங்க சூழ்நிலையை பார்த்தாச்சு. 2 மாதம் நெருங்க போது தமிழ்நாடு முழுவதும் அதாவது ஆதிதார நலத்துறையில் என்னென்ன டெவலப்மெண்ட்டு, பழங்குடியின மக்கள் என்னென்ன டெவலப்மெண்ட்டு எல்லாமே அவர் உள் வாங்கிட்டார். இனிமேல் வந்து எங்கே போனாலும் ஒரு பாதுகாப்பு இருக்குது, பந்தா இருக்குது, ஒரு மினிஸ்டர் என்ற அந்தஸ்து இருக்குது. இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியா தலைமை பாரத பிரதமரை பார்க்க சொன்னாலும் சரி, இந்தியாவில் உள்ள இதர மாநிலத்தில் பார்க்க முதல அமைச்சர் என்ற ஒரு பந்தா வந்துடுறதா இல்லையா? வெளிநாடுகளில் சென்றால் இந்தியாவில்
தமிழ்நாட்டில் உள்ள ஆதித்தளத்துறை அமைச்சர் வெண்ணியரசுண்ட பிம்பம் இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக அந்த புகழ் உச்சநிலை வந்திருக்கின்ற போது நான் எப்படியா இந்த சீட்டை விட்டு கொடுப்பேன் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் விட வருவியா வரமாட்டியா வராவிட்டா உன் பேச்சு கான்னு சொல்ல முடியாது ஐயா. ஐயா இது அரசியல் ஐயா. நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு இந்த பாரத நாடு. நான் சொன்னா கேட்பது யாரு? தினமும் நீ பேப்பரா பாருங்க மாதிரி இந்த நாற்காலி சார். இதில் உட்காந்து என்னால் எந்திரிக்க முடியாது ஐயா. தயவு விஷயம் நான் கூப்பிடாதீங்க. நீங்கள் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் ஐயா. வரமாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு கட்சி இல்லை, அந்த தலைவர் முடிவு பண்ணா போய். இப்போ கேட்டுட்டீங்க ஐயா. ஐயா மதிமுகன்னு கட்சி இருக்கலாம். அண்ணன் வைகோல் சாரி அது ஸ்ரீராந்திர வைகோல் நம்பலாம், வைகோல் சாமி நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வைகோல் சாமியை 2 எம்எல்ஏக்கள் எந்த கட்சியில் சிம்பிள் நின்னாங்க? உதயசூரியன் பார்வையிலே உலோகம் விழித்து கொண்ட வேளையிலேன்னு சொன்னாரா இல்லையா? நீ வாயா நம்ம இங்கே சார்வஞ்சனர் அவர் அந்த 2 எம்எல்ஏ என்ன 2 எம்எல்ஏக்களும் ப்ரெஸ் முன்னில் என்ன தெரியுமா? ஏங்க நாங்கள் உதயசூரியன் தாங்க நின்று ஜெயிச்சோம், நான் ஏன் அங்கே போகணுமா? நான் ஏன் தாவேக வரணும்? நாங்கள் உதயசூரியன். அப்போ எனக்கு கட்சி என்ன? டிஎம்கே. இப்போ என்னாச்சு? சொல்லுப்பா அப்பா ஒன்று கேட்பேன்னு சொல்லுப்பா அப்பா இன்னும் சொல்ல மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நிலைமை என்ன? இப்போ நிலைமை வைகோல் நிலைமை என்ன? போகுதே என் போகுதே பைங்கிளி வானிலே. இல்லை சார், நிலைமை சிட்டி இது யதார்த்தம் வருது. கடலோர கவிதைகளில் சத்யராஜ் பாடியது போல போகுதே என் போகுதே பைங்கிளி அறிவாலயத்தில் நல்ல மாதிரி ஆயிப்பது சார், அரசியல் சார். அதனால் வைகோல் சுவாமியுடைய நம்பிக்கை தத்திரமா இருக்கின்ற 2 எம்எல்ஏக்களே அங்கே போனாங்க. டிடிவி தினகரன் கூட இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒன்று கண்ணே இருந்தா அந்த ஒரு எம்எல்ஏவை ஆரம்பத்தில் மந்திரி தருகிறேன் 2 வாரியம் தருகிறேன்னு சொன்னார்கள். ஆனால் அவர் கேட்கவில்லை. இன்று ஒரே ஓட்டம் திரும்பி பார்க்காம தாவேக்கல 15 சந்தையில் போய் ஐக்கிய மேட்டர் முடிஞ்சு போச்சு. டாட்டா பை பை. இத்துடன் அமமுக என்ற செய்திகள் அனைத்தும் முடிவடைந்தன. எமது அடுத்த ஒலிபரப்பு தாவேக்கால் சந்தியுங்கள் சொல்லி கண்டுகளியுங்கள் அவர் போயிட்டார், முடிஞ்சு போச்சா கதை. அதனால் விடுதலை சிறுத்தையை மட்டும் வேணா அவங்களும் இப்போ எல்லாருக்கும் எல்லாம் ஆசை இருக்குல்ல சார் அதனால் நீங்கள் வன்னியரசி அவர்கள் பதவியில் இருக்கின்றார். ஆகவே தங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. ஆகவே குழப்பங்கள் அங்கு உள்ளன ஐயா. இப்படி பல குழப்பங்கள் விசிகே தலைமை குழம்பி போயிருக்கின்றன. இந்த குழப்பத்திற்கு இனிமேல் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இந்த குழப்பம் சிந்து பாத்து மாதிரி தொடர் சீரியலாக போய் கொண்டிருக்கின்றன. ஆகவே தான் இதை என்ன செய்வதுக்கு? வெளியில் போச்சுன்னா பாமக உள்ள வந்துடும். அவன் வெளியே இருக்கான், நமக்கு ஆபத்து. அடிக்கடி சந்திச்சுட்டு வராரு. நீங்கள் சௌக்கியமா? நீ அங்கு சுகமா நான் அங்கு சுகமேன்னு சொல்லி மனமறிய ஆவல் என்று சொல்லி நிலைமை. என் நிலைமை என்னையா? எங்கள் நிலைமை பார்த்தீங்களாயா? அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நிலைமை. விரைவில் இந்த நிலைப்பாடு கண்டினியூ ஆனால் விரைவில் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கூட இல்லை 6 மாதம் கூட சௌமியா அன்புமணி கூட அமைச்சர் பதவியில் தாவேக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள். இதுக்கும் நீங்கள் நினைக்கலாம் என்னடாப்பா காங்கிரஸ் இருக்குன்னு 5 இருக்குன்னு. 5 இருக்குது ஐயா. ஐயா இந்த குழந்தை தாவேக்க என்ற குழந்தை மேலே ஆண்டவம் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜா என்ன அனுப்பி வச்சான். என்ன அனுப்பி வச்சான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு குழந்தையை ஒரு பாஜக ரெடி பண்ணாங்க. சரி இவ்வளோ தூரம் பெற்று பெருக்குவாங்கன்னு அவங்களும் நினைக்கல. இப்போ என்ன ஆயிடுச்சு? இன்னொரு கதை சொல்கிறேன். பரமசிவன் நீங்கள் உங்கள் வாயால் இருந்து ஏங்க நான் யாரும் ஒன்றும் சொல்ல யார் அனுப்பி வச்சாங்க? இல்லை சார், அனுப்பி வச்சேன்னா மக்கள் ஓட்டு போட்டு சட்டமன்ற அனுப்பி வச்சேன்னு அர்த்தம். நீங்கள் ஏன் சார் மாட்டு விட்டீங்க? நீங்கள் வர அப்படி நினச்சிடுங்க நீங்கள். அதாவது பரமசிவனும் பார்வதியும் ஒரு நாள் தேவலோகத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. அத்தான் நீங்களோ வெளியூர் போகிறீங்க, மூத்த பையன் அவன் புலப்பட, 2வது பையன் மயில் மீல் சுற்றிட்டு இருக்கிறான். இப்போ எனக்கு ஒரு வீட்டில் எனக்கு போர் அடிக்குது, எனக்கு ஒரு பிள்ளை வேணுமேன்னு சொல்லும்போது உடனே செயற்கையாக செய்து ஒரு களிமணால் ஒரு குழந்தை, அந்த குழந்தை உருவங்களே இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி கொடுக்குறாங்க. உடனே அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு சுடலை மாடன்னு பேர் வச்சாங்க. அதுக்கு தென் மாவட்டத்தில் வில்லி சைடில் என்ன படுத்துறாங்க? பெத்தெடுத்தால் பார்வதியால் பேர் வைத்தால் பரமசிவம் மாடன் வந்தான் மாடன் வந்தான் மாடன் வந்தானே மல்லிகை பூ சந்தையிலே மாடன் வந்தான் என தென் மாவட்டத்தில் போனால் சாமி ஆட்ட முடியாது, ஆட்டே இருக்கும் சுடலை மாடன் சாமி. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி இல்லாமல் செயற்கையாக ஒரு நிலைப்பாடு உருவாக்கியது தாவேக்கா என்று பிறந்தாள். பிறந்தார் அவர் பெத்தலையில் பிறந்தார் என்று கிறிஸ்தவ மத பாடலை போல. ஆகவே குழந்தை பிறந்தன, 108 குழந்தைகள் பிறந்தன. ஸோ இன்னைக்கு நிலைமை என்ன? ஒன்றும் பண்ண முடியாது சார். திமுகவும் கம்பெனி காலி கூட்டணி கட்சிகளும் இங்கே வந்தாச்சு. காங்கிரஸும் எதிர்காலத்தில் சூழ்நிலை இருக்குது. பாவேக்க அரசு ஒருபோதும் மேலே உள்ளவங்கள பகிச்சிட மாட்டாங்க ஐயா. ஆகவே அப்போ நிலைமை என்ன? ஒருவேளை மேலே உள்ளவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டை வச்சு நீ
பாட்டாளி மச்சு அசிமெண்ட் நீ அங்கே போய் உட்காரு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டே இருக்கலாம் இல்லையா? அதில் அரசியல் எதுவும் நிரந்தரம் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. திமுக எப்படி பாஜக கூட்டணி அமைச்சு மந்திரி சபை இருந்தாங்களோ அதே போல் சூழ்நிலை உள்ளது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட கழகம் கட்சிகளுக்கெல்லாம் இறங்கு முகமாகும் இளம் தலைமுறை வழிகாட்டியாக திகழக்கூடிய நிலைப்பாட்டில் முதல் படிக்கட்டில் அண்ணாமலை, முதல் படிக்கட்டில் விஜய் ஏறிக்கொண்டிருக்கின்றார். அடுத்த படிக்கட்டில் உயிரிழர் தலைவர் அண்ணாமலையும் வரக்கூடிய நிலைப்படு கொண்டது. இதற்கெல்லாம் நடுநிலையாக என்று திமுகவிற்கு தலைவர் நான் தான் என்று பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் எதென்று எம்ஜிஆர் ஒரு பாட்டு போடுவார். அதே போல் உதயநிதி பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடு எம் பாட்டு கடிமணி அப்படியே ரீல் விட்டு ஓடி ஓடியே செலவு பண்ணி கடலில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, எங்கே தேடுவேன், செலவு பண்ண பணத்தையும் எங்கே தேடுவேன் சொல்லி 10,000 ரூபா சம்பளம் வாங்கி ஒரு குடும்பம் இது லண்டன் போயிருக்கு ஐயா. அது உங்களுக்கு தெரியுமா? கையிருப்பு ஐயா ஸ்டாலின் தானே சொன்னார் தேர்தல் அறிக்கையில், தேர்தல் வேட்புமனு தாக்கல் வெறும் 10,000 தான் இருக்குது. இப்போ எல்லா சோசியல் மீடியா என்ன கேட்குறாங்க, ஏங்க 10,000 வச்சுட்டு எப்படியா லண்டன் போக முடியும்? இது நான் ஜீபும்பை வேலையா என்ன சிந்து பார்த்தா இது வந்து இப்போ விளையாட்டு வந்து மேட்சிக்கு வேலையை காட்டுறாங்க. அதனால் 10,000 ரூபா என்று தேர்தல் வாக்குறுதி இப்போ நிற்கும் போது அந்த தேர்தல் படித்தில் 10,000 கையில் இருப்புன்னு சொன்ன ஒரு குடும்பம் இன்னைக்கு 15 நாள் லண்டன் போயிருக்காங்கன்னா எங்கிட்ட ஏன் ஒரு 50,000 பணம் இருக்குது, எனக்கு யாராவது லண்டன் கூட்டு போனால் ஜாலியாக போயிட்டு வந்துடுவாங்க, 15 நாள் இருந்துட்டு வந்துடும் குடும்பத்தோட போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து எல்லா வேலைகளும் செய்து வெளிநாடுகளில் பதுக்க வைத்த கணக்கை தான் இப்போது அவர்கள் பார்க்க சென்றுள்ளார் என்பது செய்திப்படி செய்தியாக வருகின்றது. இந்த தகவல் தான் எல்லா யூடியூபர்களும் போட்டிருக்கிறாங்க. ஆகவே ஓடமும் ஒரு நாள் லாரியில் ஏறும், லாரியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். தமிழக அரசில் மாற்றம் கண்டுள்ளது. வேவாவேலு நிலைமை பார்த்தீங்களா? பொதுப்பணித்துறையில் கொள்ளை, கைவேசில் கொள்ளை. திருவண்ணாமலை மாவட்டத்தை ஏவாவேலு மாவட்டம் ஆக்காத ஒரு குறை தான் ஐயா, வேற எதுவுமே இல்லையா. ஆமாம், வேலு பேர் மட்டும் மாவட்டம் இல்லை. ஏவாவேலு திருவண்ணாமலை அவருக்கு சொந்தம், சேலம் மாவட்டம் அவருக்கு சொந்தம், ராணிப்பேட்டை மாவட்டம் அவருக்கு சொந்தம், உங்கள் வேலூர் மாவட்டம் அவருக்கு சொந்தம், திருப்பத்தூர் மாவட்டம் 5 மாவட்டத்துக்கு ராயல்ட்டி அவர். எப்படி செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தை சொந்தமாக கொண்டாடினாரோ, எப்படி நேரு ஒரு 7 மாவட்டத்துக்கு ராயல்ட்டி கொண்டாடினாரோ, எப்படி மூர்த்தி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் மதுரையை சொந்தம் கொண்டாரோ, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பந்திப்பாய் போல் பிரித்து பாரத் பந்து படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் எப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு முதலமைச்சரை ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த படத்தில் அதே போல் நிலைமையை ஆக்கியவர்களுக்கு மக்கள் டாட்டா பை பைன்னு ஷூ கொடுத்துட்டார்கள் சார். அதனால் கம்பெனி அதெல்லாம் க்ளோஸ். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி சொல்வதென்றேதுன்னு திருவள்ளுவர் ரத்த கண்ணீரில் எம்மாறாத பேசிய பசன் தான் நான் நினைவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையை தள்ளப்பட்டுள்ளது தமிழகத்தினுடைய அரசியல். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய அரங்கில் நீங்கள் வந்து பேசுனதில் எங்கள் இந்த நேர்காணலில் பாட்டு இருந்தது, செய்தி இருந்தது, நகைச்சுவை இருந்தது, எல்லாமே இருந்தது. ஒரு பல்சுவை நிகழ்ச்சியாக இன்றைக்கி போயிடுச்சு சார் நேர்காணல். மிக்க நன்றி சார். நன்றி.